காரசாரமான மீன் பொரி மசாலாவுக்கு தாளிக்க வேண்டாம், தக்காளி வேண்டாம், தேங்காய் வேண்டாம். சாலை மீன் இல்லை துண்டு மீன் வாங்கி கழுவி உப்பு போட்டுட்டு கையோட புளி ஊற போட்டுட்டு அரிசி எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க, பச்சரிசி தவிர. மீனுக்கு தக்கன மிளகு சீரகம் போட்டுட்டு வத்தல் உங்களுக்கு தேவைக்கு காரத்தை பொறுத்து உங்கள் வீட்டு வத்தல் குணத்தை பொறுத்து வத்தலை போட்டு விட்டுட்டு இந்த மீனுக்கு என்ன பண்ணால் முதல்ல புளியை கரைச்சி ஊற்றி வத்தல் பொடி கொத்தமல்லி பொடிலாம் போட போகிறோம். அதனால் நல்லா குழையாத மீனாக எடுத்துக்கோங்க. கையோட கொஞ்சம் கல் உப்பும் போடுங்க, பார்த்து போடுங்க. ஏற்கனவே மீன் முதல்ல உப்பு போட்டிருக்கோம். கொஞ்சம் சின்ன துண்டு வெள்ளத்தையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க வச்சுருவோம். இப்போ இந்த பொடியை திரிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ திரிச்சிட்டு வந்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா மஞ்சள் பொடி போட மறந்துட்டேன். அதனால் மஞ்சள் பொடியும் போட்டு விட்டுட்டு இதில் முதல்ல போட்டுருங்க. மஞ்சள் பொடியை கையோட தேங்காய் ஊற்றி விட்டு இந்த பொடி திரிச்சதை மலைச்சாரலாட்டம் தூவி விட்டு பார்த்து 10 நிமிஷம் கிண்டி கொடுக்கணும். அவ்வளோதான். இது தண்ணி அதிகமாக ஊற்றுனா மீன் குழம்பு, சட்டி பற்ற வச்சாச்சுன்னா கிரேவி. இன்னும் சட்டி பற்ற வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலையும் போட்டு இறக்கி விட்டு 2 நிமிஷம் வச்சு மூடி வச்சு இறக்கி வச்சு சுட சுட சோத்துக்கும் நல்லாயிருக்கும். ரசம் வச்சு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும். உங்கள் இஷ்டம் தான், எப்படி வேணாலும் சாப்பிட்டு